விஜயம். அத்தியாயம் 46. வியாபாரி வேடம். சோமேஸ்வரனுக்கு சில நாட்களாகவே ஒரு சந்தேகம் அவன் மனதில் இருந்து வந்தது. கருணாகரன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணை கடத்தி அழைத்து வந்து விட்டால் அவனுக்கு நிச்சயம் கோபம் ஏற்படும். அப்பெண்ணுக்காக கருணாகரன் ஒரு பெரும் படையுடன் கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டால் அவ்வளவுதான். சமீபத்தில்தான் சோழ நாட்டவர்கள் தென்கலிங்கத்தை அடக்கி வென்றிருக்கின்றனர். வடகலிங்கத்தையும் அடக்க நினைப்பார்கள். அதனால் மணவாளினியை கைப்பற்றுவது என்பது வடகலிங்கத்துக்கு ஆபத்தாகிவிடுமே என்ற சந்தேகம் சோமேஸ்வரன் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருந்தது. எனவே அமைச்சன் எங்கராயனிடம் தன் சந்தேகத்தை தெரிவித்து விட்டான். எங்கராயன் சோமேஸ்வரனிடம், ஒற்றற்படை தலைவரே, உங்கள் சந்தேகம் அர்த்தமற்றது. ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணிற்காக சோழ நாட்டவர்கள் அவ்வளவு தொலைவு படையெடுத்து வரமாட்டார்கள். மணவாளினி ஒரு மகாராணியோ பட்டத்து அரசியோ அல்லது இளவரசியோ கூட இல்லை. அவள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். அவளுக்காக கருணாகரன் வேண்டுமானால் தன் உயிரை கூட கொடுப்பானே தவிர வேறு யாரும் கவலைப்பட மாட்டார்கள். குலோத்துங்க சோழன் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டான் என்றான். அமைச்சரே, நீங்கள் கூறியதைப் போல சோழ சக்கரவர்த்தி கவலைப்பட மாட்டார் என்றாலும் புதியதாக சடையவர்மன் பராந்தகன் மதுரை அரசாட்சியை ஏற்றுள்ளவன், இந்த திருமணத்தை முன்னின்று நடத்த போகிறவன், கருணாகரனுக்கு உதவியாக ஒரு படையை நடத்தி கொண்டு வருவானே. சமீபத்தில் தென்கலிங்க மன்னர் பீமன் அவர்களையும் வென்றவன் அல்லவா அந்த பாண்டியன்? எங்கராயன் சிறிது நேரம் யோசனை செய்தான். பிறகு, சோமேஸ்வரரே, எனக்கும் ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. சடையவர்மன் மணவாளினியின் சகோதரனாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன். நான் எதற்கும் மதுரையில் தங்கி என் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். நமது ஆட்கள் மூலமாக ஒரு தவறான செய்தியையும் பரப்ப வேண்டும். மணவாளினியை கடத்திய பிறகு நமது ஆட்கள் பலரிடமும் மணவாளினிக்கு இந்த திருமணத்தில் சம்மதமில்லை என்றும் கருணாகரனை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாததால் அவளே கண்காணாத இடத்திற்கு சென்று விட்டாள் என்றும் செய்தியை பரப்ப வேண்டும். இப்படிப்பட்ட செய்தியை யார் நம்புவார்கள் அமைச்சரே? யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த செய்தியை பரப்பத்தான் வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. இப்படிப்பட்ட செய்தி பரவினால் சோழ நாட்டவர்களின் கவனம் நம் நாட்டின் மீது திரும்பாது. சரி, அப்படியே செய்வோம். நாளை மாலை நேரத்தில் நாம் நாகைப்பட்டினம் சென்று விடுவோம். இப்போது உணவு உட்கொள்வோம், வாருங்கள் என்று கூறிய சோமேஸ்வரன் அமைச்சர் எங்கராயனை அழைத்து கொண்டு கீழ்த்தளத்துக்கு சென்றான். இருவரும் உணவு உண்டு முடித்துவிட்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றனர். மரக்கலத்தில் எங்கராயன் தனது அறையில் படுத்திருந்தான். மரக்கலம் அதிகம் ஆடாமல் லேசாக தொட்டிலில் ஆடுவது போல மெதுவாக அலைகளில் ஏறி இறங்கி சென்று கொண்டிருந்தது. எங்கராயன் உள்ளத்தில் பல்வேறு சிந்தனைகள் தோன்றின. எங்கராயன் தன் துணைவி யசோதையையும் புதல்வி பானுமதியையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் எங்குள்ளார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. தனது நம்பிக்கைக்கு உரிய ஒற்றர்களை அனுப்பியும் உருப்படியான தகவல் ஏதும் இல்லை. தனது குடும்பத்தாருடன் மாரவர்மன் என்பவனும் உடன் சென்றதாக கேள்விப்பட்டதால் ஒருவேளை அவர்கள் பாண்டிய நாட்டிற்கு சென்றிருப்பார்களோ என்று நினைத்தான் எங்கராயன். கடைசியாக ஒற்றன் ஒருவன் கூறிய செய்தி எங்கராயனுக்கு வியப்பு அளித்தது. அது என்னவென்றால், தென்கலிங்க வெற்றிக்கு பிறகு சோழர்களின் படைத்தலைவன் சடையவர்மன் குடும்பத்தாருடன் 2 கலிங்க நாட்டு பெண்மணிகளும் பாண்டிய நாட்டுக்கு சென்றனர் என்ற செய்திதான் அது. ஆனால் அவர்கள் யசோதையும் பானுமதியும் தான் என்று தெரியாது. ஒருவேளை மாரவர்மனும் சடையவர்மனுடன் தன் குடும்பத்தவர்களையும் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து சென்றிருக்கலாம் என்று தோன்றியது எங்கராயனுக்கு. எனவே பாண்டிய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் இந்த விஷயத்தை மன்னன் அனந்தவர்மனிடம் வெளிப்படுத்த முடியாது. பாண்டிய நாடு செல்லும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கும் போதுதான் கருணாகரனின் திருமணத்தை இடையூறு செய்ய சோமேஸ்வரன் சொல்லும்போது அவனுக்கு தக்க ஆலோசனைகள் கூறுவதற்கு நாமும் செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு மன்னனிடம் அனுமதியும் பெற்று மரக்கலம் ஏறிவிட்டான் எங்கராயன். முதலில் திருநிறையூரில் சோமேஸ்வரனையும் வீரர்கள் சிலரையும் விட்டுவிட்டு மதுரைக்கு செல்ல வேண்டும். அங்கு தனது குடும்பத்தார் எவரையாவது சந்திக்க முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படியே மாரவர்மனை பற்றியும் விசாரிக்க வேண்டும். மாறு வேடம் பூண்டுதான் இதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் அமைச்சர் எங்கராயன். அடுத்த நாள் மாலை நேரத்தில் நாகைப்பட்டினம் வந்து சேர்ந்தனர். மரக்கலம் நங்கூரமிடப்பட்டது. சோமேஸ்வரன் மாலுமியிடமும் மற்றும் சில பணியாளர்களையும் மரக்கலத்திலேயே இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்த படகுகளில் குதிரைகளை ஏற்றி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். அவனுடன் எங்கராயனும் மற்றும் மாறு வேடமணிந்த வீரர்களும் உடன் வந்தனர். சோமேஸ்வரனும் எங்கராயனும் சில வீரர்களுடன் திருநிறையூருக்கு விரைந்தனர்.
மற்றவர்கள் குதிரை வண்டியோ அல்லது காளை மாட்டு வண்டியோ பிடித்துக்கொண்டு திருநிறையூர் வந்து சேர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. சோமேஸ்வரன் இதற்கு முன்னர் திருநிறையூருக்கு சென்றதில்லை என்ற போதிலும் அவன் சோழ நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று வந்தவன். நாகையிலிருந்து மேற்கே செல்லும் பாதையில் செல்ல வேண்டும் என்று அறிந்துள்ளான். இரவு நேரத்தில் பயணம் செய்வது அவனுக்கு புதியதல்ல. ஆனால் எங்கராயனுக்கு இருளில் பயணம் செய்வதற்கு தயக்கமாகவே இருந்தது. எங்கராயன் மெல்ல தான் ஏறி இருந்த குதிரையை செலுத்தி சென்றான். சோமேஸ்வரனோ அவனிடம் வந்து, அமைச்சரே, இந்த இரவு நேர பயணம் செய்வதில் தயக்கமாக உள்ளதா? குதிரையை இவ்வளவு மெதுவாக செலுத்தி கொண்டு வருகிறீர்களே என்று கேட்டான். ஆம் சோமேஸ்வரா, நாம் நாகைக்கு வரும்போதே மாலை நேரம் ஆகிவிட்டதல்லவா? நாகையிலேயே இரவு பொழுதில் தங்கிவிட்டு அதிகாலையில் புறப்பட்டிருக்கலாமே. இல்லை அமைச்சரே, இப்பகுதிகளை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன். வழி நெடுகிலும் காவலர்கள் இருப்பார்கள். இரவு நேரத்தில் அவ்வளவாக காவல் இருக்காது. அதிலும் இரவு நேரத்தில் பயணம் செய்வதுதான் நமக்கும் பாதுகாப்பானது. உங்களுக்கு சிரமமாக இருந்தால் மெதுவாகவே பயணம் செய்யலாம், அவசரம் ஒன்றும் இல்லை. அதற்கில்லை சோமேஸ்வரரே, நமக்கு திருநிறையூர் ஊருக்கு செல்லும் வழி தெரியாது. இந்த இரவு நேரத்தில் வழியை விசாரித்து கொண்டு செல்வதற்கு ஆட்கள் எவரும் கண்களில் தென்பட மாட்டார்கள் அல்லவா? கவலைப்படாதீர்கள், எனக்கு குடந்தை நகருக்கு செல்லும் வழி நன்கு தெரியும். அங்கு சென்ற பிறகு ஏதாவது ஒரு சத்திரத்தில் வழியை விசாரித்து கொண்டு திருநிறையூருக்கு சென்று விடலாம். அவர்கள் குடந்தை நகருக்கு செல்லும் ராஜபாட்டையில் விரைந்தனர். சோமேஸ்வரன் அளித்த தைரியத்தினால் எங்கராயினும் தன் குதிரையை சற்று விரைவாகவே செலுத்தினான். விடியற்காலை நேரத்தில் குடந்தை நகருக்கு அருகேயுள்ள ஒரு சத்திரத்தை கண்டனர். அங்கேயே சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு அங்கு இருந்தவர்களிடம் திருநிறையூர் ஊருக்கு வழியை விசாரித்து கொண்டு திருநிறையூர் கிராமத்தை அடைந்தபோது நண்பகல் நேரம் ஆயிற்று. சற்று தொலைவில் இருந்து பார்க்கும் போதே நிறைய இடங்களில் கூடாரம் அமைக்கப்பட்டு பணியாட்களும் வீரர்களும் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது புரிந்தது. பெரிய பந்தல் அமைக்கும் பணியும் வேகமாக நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் பெரிய மரங்களையும் மூங்கில்களையும் தென்னை மட்டைகளையும் குவித்து கொண்டிருந்தனர். சிலர் மரங்களை வெட்டி பந்தல் அமைய போகும் இடத்தை பெரிதுபடுத்தி கொண்டிருந்தனர். சமையல் செய்யும் வேலையும் மும்முரமாக அங்கே நடந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் புதியதாக சுண்ணம் பூசப்பட்டு பளபளப்பாக காட்சியளித்தது. கிராமத்துக்கு சற்று தள்ளி இருந்த ஒரு மண்டபத்தில் சோமேஸ்வரன், எங்கராயன், அவர்களுடன் வந்த வீரர்கள் என்று எல்லோரும் அமர்ந்தனர். அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை மண்டபத்தின் அருகே மறைவாக கட்டியிருந்தனர். எங்கராயன், சோமேஸ்வரரே, இந்த ஊரில் நாம் நினைத்திருந்ததை விட அதிகமான ஆட்கள் இருக்கிறார்களே. பணியாளர்களுடன் போர் வீரர்கள் போல திடகாத்திரமான ஆட்களும் அதிக அளவில் தெரிகிறார்கள். அவர்கள் எல்லாம் கருணாகரனின் வீரர்களாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றான். ஆமாம் அமைச்சரே, நீங்கள் கூறுவது சரிதான். நிதானத்துடனும் கவனமுடனும் நாம் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய சோமேஸ்வரன் எங்கராயனை அழைத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே வந்தான். இருவரும் சுற்றி இருந்த பகுதிகளை நோட்டமிட்டனர். சோமேஸ்வரன் அங்கு தொலைவில் தெரிந்த ஏரி ஒன்றை சுட்டிக்காட்டி, அமைச்சரே, அந்த ஏரிக்கு மேற்கே பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி போல தெரிகிறது. அங்கு தாராளமாக நாம் மறைந்திருக்கலாம் என்றான். ஆமாம் சோமேஸ்வரரே, நீங்கள் மறைந்து இருந்து காரியத்தை நிறைவேற்ற தகுந்த இடம்தான் அது. அத்தோடு மணவாளினியை கைப்பற்றி கொண்டு வந்து இந்த இடத்தில் ஓரிரு நாட்கள் மறைத்தும் வைக்கலாம். எப்படி காரியத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள்? அமைச்சரே, மயக்கம் தரும் மூலிகை பொடிகள் தேவையான அளவு வைத்திருக்கிறேன். இன்னும் 2 தினங்களில் நடுநிசி நேரத்தில் மயக்க பொடிகளை தூவிவிட்டு எல்லோரும் மயங்கிய நேரத்தில் மணவாளினியை தூக்கி கொண்டு வந்துவிடலாம். சரி, அதற்கு முன்னர் தங்க வைர நகை வியாபாரியைப் போல மணவாளினின் இல்லத்துக்கு சென்று அவளை நன்றாக அடையாளம் கண்டு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவளை சுற்றி யார் யார் இருக்கிறார்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் தங்க அணிகலன்கள் இருக்கின்றன அல்லவா? இருக்கிறது அமைச்சரே. தங்க வைர அணிகலன்களை நிறையவே கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியானால் சரி, 2-3 தினங்கள் சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். அதற்குள் நான் மதுரைக்கு சென்று தகுந்த இடம் பார்த்து வைக்கிறேன். நான் இப்போதே மதுரைக்கு புறப்படுகிறேன் என்று கூறிய எங்கராயன் தனக்கு உதவியாக ஒரே ஒரு வீரனை மட்டும் அழைத்து கொண்டு சோமேஸ்வரனிடமிருந்து விடைபெற்று கொண்டான். எங்கராயனும் அவனுடன் வந்த ஒரு வீரனும் சென்றுவிட சோமேஸ்வரன் தன்னுடன் வந்த வீரர்களை அழைத்து கொண்டு ஏரிக்கு மேற்கேயுள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்றான். குதிரைகளை மரத்தடியிலும் புல்வெளிகளிலும் மேயவிட்டு வீரர்கள் உணவு தயாரிக்க முற்பட்டனர்.
சோமேஸ்வரன் வீரர்களிடம் ஆளுக்கு ஒரு பணியினை வழங்கினான். சில வீரர்களை திருநிறையூர் ஊருக்கு வெளியே இருக்குமாறு கூறிவிட்டு நாகையிலிருந்து வாகனங்களில் வரும் மற்ற வீரர்களையும் காட்டுப்பகுதிக்கு அழைத்து வர வேண்டும் என்று கூறினான். மேலும் சில வீரர்களை பந்தல் உருவாகும் இடத்துக்கு அருகே சென்று சோழ வீரர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு உத்தரவிட்டான். மாலை நேரத்தில் சோமேஸ்வரன் வியாபாரி வேடத்தில் தங்க வைர ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு மணவாளினியின் இல்லம் நோக்கி குதிரையில் புறப்பட்டான். சோமேஸ்வரன் தன் குதிரையை மெல்லவே செலுத்தினான். பந்தல் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அங்குள்ள பணியாளர்களுக்கு சோமேஸ்வரன் மீது எந்தவித சந்தேகமும் ஏற்படாதவாறு மிகவும் சகஜமாக நடந்து கொண்டான். ஒரு மரத்தடியில் தன் குதிரையை கட்டிவிட்டு அருகில் இருந்த ஒருவனிடம் மணப்பெண் வீட்டிற்கு செல்லும் வழியை விசாரித்தான். அந்த ஆள் காஞ்சியிலிருந்து வந்த போர் வீரனாக இருக்க வேண்டும். அவன் அதிகார தோரணையில், நீங்கள் யார், எதற்காக மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் என்றான். திறமை வாய்ந்த ஒற்றற்படை தலைவனான சோமேஸ்வரனே சற்று பதற்றமடைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.